Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ ப்ளீஸ் எனக்காகவும் நான் போடக்கூடிய எஃபர்ட்காகவும் நீங்கள் மதிப்பு கொடுக்குறதா இருந்தால் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வாட்ஸ்அப் சேனல் என்ன டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களால் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் எதுலையாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல் புக் பேக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 26, 27, 28, 29, 30, 32, 36, 38 2 மார்க்கும் 3 மார்க்கும் சேர்த்து தானே மார்க் கொஸ்டின் இருப்பாங்க. டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்றது ஒரு 2-3 வரும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடியதுல டைரக்ட் 5 மார்க் என்னன்றது கொடுத்துருக்கேன். இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா அவகேட்ரா நம்பர், அவகேட்ரா எண்ணு, லிமிட்டிங் ரீஏஜென்ட், வினை கட்டுப்பாட்டு கருவி, கிராம் ஈக்குவலண்ட் மாஸ், கிராம் சமான நிறை, டிஃபைன் மேட்டர், பருப்பொருள் என்றால் என்ன, மோலார் மாஸ், மோலார் நிறை, மோலார் வால்யூம், மோலார் கன அளவு, ஸ்டாக்கியோமெட்ரி, வேதிவினை கூறு விகிதம், அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், இது டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். ஆக்சிஜனேட்டர் எண் முறை, அயன் எலக்ட்ரான் மெத்தட், அயனி எலக்ட்ரான் முறை. சரியா, இது ரெண்டும் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். மற்றெல்லாம் 2 மார்க் 3 மார்க்ல கேட்கறது. நெக்ஸ்ட் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 27, 31, 32, 37, 39, 40, 44, 47, 48, 50. நெக்ஸ்ட் இன்டீரியர் பார்க்கும்போது வாட் டிட் ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா கதிர் சிதறல் ஆய்வு. வாட் ஆர் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல், ரூதர்ஃபோர்ட் மாதிரியின் குறைபாடுகள். தாம்சன்ஸ் பிளம் புட்டிங் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், தாம்சன் அணு மாதிரி. சீமன் எஃபெக்ட், சீமன் விளைவு. ஸ்டார்க் எஃபெக்ட், ஸ்டார்க் விளைவு. லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், போர் அணு மாதிரியின் வரம்புகள். ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைஸ்டு, கோண உந்தம் எவ்வாறு குவாண்டமாக்குதல். டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், டேவிட்சன் மற்றும் ஜெர்மரின் சோதனை. ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல், ஹைசன்பர்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு. வாட் ஆர் குவாண்டம் நம்பர்ஸ், குவாண்டம் எண்கள் என்றால் என்ன. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், முதன்மை குவாண்டம் எண்கள். அசிமுதல் குவாண்டம் நம்பர், கோண உந்த குவாண்டம் எண். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர். காந்த குவாண்டம் எண், தற்சுழற்சி குவாண்டம் எண். அப்புறம் ஆர்பிட்டல், ஹுன்ஸ் ரூல், ஹுன்ஸ் விதி. நோடல் சர்ஃபேஸ் ஆர் ரேடியல் நோடு, கணு புறப்பரப்பு அல்லது ஆரக்கணு. ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான் இன் குரோமியம் அண்ட் காப்பர் ஆட்டம்ஸ், குரோமியம் மற்றும் காப்பர் எலக்ட்ரான் அமைப்பு. ஷேப்ஸ் ஆஃப் எஸ் ஆர்பிட்டால்ஸ் யூசிங் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், கோண பகிர்வு சார்பை பயன்படுத்தி எஸ் ஆர்பிட்டால்களின் வடிவங்கள். சிம்மெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான்களின் சமச்சீரான பங்கீடு. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, பரிமாற்ற ஆற்றல். போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் போர்ஸ் ஆட்டம் ஆஃப் அண்ட் மாடல், போர் அணு மாதிரி, டைரக்ட் 5 மார்க். அப்புறம் டீப்ராய் வேவ் லெங்த், இதுவும் வந்து டைரக்ட் 5 மார்க். அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் பை ஸ்க்ராண்டிங்கர் ஈக்குவேஷன், இதுவும் டைரக்ட் 5 மார்க். அப்புறம் ஷேப்ஸ் ஆஃப் பி ஆர்பிட்டால்ஸ், டி ஆர்பிட்டால்ஸ், எஃப் ஆர்பிட்டால்ஸ், இதுவும் வந்து உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க்ல கேட்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 3 பாருங்க. புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 24, 26, 29, 30, 31, 38, 39, 40, 43, 44, 45, 46, 47. இதுல 40யும் 47ம் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். மற்றதெல்லாம் 2 மார்க் 3 மார்க். இன்டீரியர் வாட் ஸ்ட்ரைட்ஸ் மும்மை தொகுதி. சான் கோட்டாய்ஸ் ரிப்போர்ட், சான் கோட்டாய்ஸ் கூற்று. டயகோனல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸ். மூளைவிட்ட தொடர்பு. லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், எண்ம விதி. பீரியாடிக் லா, ஆவர்த்தன விதி. அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ், அணு ஆரம் மற்றும் அயனி ஆரம். கோவலண்ட் ரேடியஸ், சகப்பிணைப்பு ஆரம். ஒய்எஸ் கோவலண்ட் ரேடியஸ் ஷார்ட்டர் தன் த ஆக்சுவல் அட்டாமிக் ரேடியஸ், அயனி ஆரத்தை காட்டிலும் சகப்பிணைப்பு ஆரம் குறைவாக இருப்பது ஏன். மெட்டாலிக் ரேடியஸ், உலோக ஆரம். ஸ்லேட்டர் ரூல், ஸ்லேட்டர் விதி. அயனைசேஷன் என்தால்பி ஆர் அயனைசேஷன் எனர்ஜி, அயனியாக்குதல் ஆற்றல். அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் பெரிலியம் இஸ் ஹையர் தன் தட் ஆஃப் போரான், கிவ் ரீசன். பெரிலியத்தின் அயனியாக்குதல் ஆற்றல் போரானை விட அதிகமாக இருப்பதன் காரணம் என்ன. Give appropriate reason for ionization potential of N is greater than that of O. ஆக்சிஜனின் அயனியாக்குதல் ஆற்றல் நைட்ரஜனை விட அதிகம் ஏன். எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நாட்டம். Give appropriate reason for high electron affinity of noble gases and halogens in the periodic table. ஆவர்த்தன அட்டவணையில் மந்த வாயுக்கள் மற்றும் ஹாலஜன்கள் அதிகம் எலக்ட்ரான் நாட்டம் கொண்டுள்ளன ஏன். Oxygen and fluorine have lower electron affinity than sulfur and chlorine. Why? ஆக்சிஜன் மற்றும் புளோரினின் எலக்ட்ரான் நாட்டம் சல்ஃபர் மற்றும் குளோரினை விட குறைவு ஏன்.
வாட் இஸ் வேலன்ஸ் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்? இணைதிறன் அல்லது ஆக்சிஜனேற்ற நிலை என்றால் என்ன? அப்புறம் பாலிங் மெத்தட் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அயனிக் ரேடியஸ், இது டைரக்ட் 5 மார்க். அயனி ஆரத்தை கணக்கிடும் பாலிங் முறை. அப்புறம் 4th சாப்டர்ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 23, 28, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 40, 41, 42, 44. இதில் 28 44 டைரக்ட் 5 மார்க். அப்புறம் இன்டீரியர் வாட் ஆர் சிமிலாரிட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆல்கலி மெட்டல்ஸ்? ஹைட்ரஜன் மற்றும் உலோக காரங்களுக்கு இடையேயான ஒத்த பண்புகள். வாட் ஆர் ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன்? ஆர்த்தோ மற்றும் பாரா ஹைட்ரஜன். ஹவ் இஸ் வாட்டர் கேஸ் ஆர் சிங்கேஸ் ப்ரொடியூஸ்டு? நீர்வாயு அல்லது தொகுப்பு வாயு எவ்வாறு பெறப்படுகிறது? சாஃப்ட் வாட்டர் அண்ட் ஹார்ட் வாட்டர், கடின நீர் மற்றும் மென்னீர் என்றால் என்ன? ஹவ் வில் யூ ரிமூவ் டெம்பரரி ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்? நீரின் தற்காலிக கடினத்தன்மையை எவ்வாறு நீக்குவாய்? ஹவ் இஸ் ஹார்ட்னஸ் ரிமூவ்ட் பை கிளார்க்ஸ் மெத்தட்? கிளார்க் முறை மூலம் நீரின் கடினத்தன்மை எவ்வாறு நீக்குவாய்? ஹெவி வாட்டர் இஸ் அ மோனோபேசிக் ஆசிட், கிவ் ரீசன். கடின நீர் ஒரு காரத்துவமுடையது, அமிலம் ஏன்? ஹார்ட் வாட்டர் ப்ரொடியூசர்ஸ் லெஸ் ஃபோம் வித் டிடர்ஜென்ட்ஸ், ஒய்? சோப்புகளுடன் கடின நீர் குறைவான நுரைத்தலை தருகிறது, ஏன்? Ice cube at 0 degree Celsius placed in some liquid water at 0 degree Celsius, the ice cube sinks, why? How is hydrogen peroxide prepared? Hydrogen peroxide எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? Uses of hydrogen peroxide. Hydrogen peroxide இன் பயன்கள். Covalent hydrates, பிணைப்பு ஹைட்ரைடுகள். Inter and intramolecular hydrogen bonding, மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பிணைப்பு. Hydrates and its types, ஹைட்ரேட் மற்றும் அதன் வகைகள். Uses of hydrogen, ஹைட்ரஜனின் பயன்கள். Removal of permanent hardness of வாட்டர், கடின நீர் நிரந்தர கடினத்தன்மை நீக்கும் முறை. இது மூணும் வந்து டைரக்ட் 5 மார்க். நெக்ஸ்ட் சாப்டர் 6ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 26, 28, 29, 37, 40, 41, 51, 52, 53, இதுல 40 41 டைரக்ட் 5 மார்க். அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் கேஸ் அண்ட் வேப்பர், வாயு மற்றும் ஆவி இடையேயான வேறுபாடு. கான்சிக்வன்ஸ் ஆஃப் பாயில்ஸ் லா, பாயில் விதியின் விளைவுகள். சார்லஸ் லா, சார்லஸ் விதி. ஐசோபார்ஸ், ஐசோபார்கள். அப்சல்யூட் ஜீரோ ஆர் கெல்வின் ஸ்கேல், தனி பூஜ்ஜிய வெப்பநிலை அல்லது கெல்வின் அளவுகோல். அவகேட்ராஸ் ஹைபோதசிஸ், அவகேட்ரா கருதுகோள். கே-லுசாக் லா, கே-லுசாக்கின் விதி. டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் பிரஷர், டால்டனின் பகுதி அழுத்த விதி. அப்ளிகேஷன் ஆஃப் டால்டன்ஸ் லா, டால்டன் விதியின் பயன்பாடுகள். கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், கிரஹாமின் வாயு விரவுதல் விதி. கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர், அமுக்குத்திறன் காரணி. பாயில் டெம்பரேச்சர் ஆர் பாயில் பாயிண்ட், பாயில் வெப்பநிலை அல்லது பாயில் புள்ளி. ஷார்ட் நோட் ஆன் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் பிரஷர், கிரிட்டிக்கல் வால்யூம். நிலைமாறும் வெப்பநிலை, நிலைமாறும் அழுத்தம், நிலைமாறும் கன அளவு. ஜூல் தாம்சன் எஃபெக்ட், ஜூல் தாம்சன் விளைவு. இன்வர்ஷன் டெம்பரேச்சர், அதிமாறு வெப்பநிலை. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ்டு ஃபார் லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேசஸ், வாயுக்களை திரவமாக்க பல்வேறு முறைகள். ஆண்ட்ரூஸ் ஐசோத்தம், ஆண்ட்ரூஸின் சம வெப்பநிலை கோடுகள். இது டைரக்ட் 5 மார்க். நெக்ஸ்ட் சாப்டர் 7ல புக் பேக்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதுல ரெட் கலர்ல உள்ளது நமக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். இன்டீரியர் டிஃபைன் என்ட்ரோபி, என்ட்ரோபி வரையறு. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், பொறுமைசார் பண்புகள். சிபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் சிவி, சிபிஎன் சிவியை விட உயர்வாக உள்ளது. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், தன்னிச்சை செயல்முறைகள் சில உதாரணங்கள் தருக. ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், மீள் மற்றும் மீளா செயல்முறைகள் என்றால் என்ன? டிஃபைன் என்தால்பி, என்தால்பி வரையறு. ஹீட் ஆஃப் டிரான்சிஷன், நிலைமாற்ற வெப்பம். ஹீட் ஆஃப் சொல்யூஷன், கரைசல் வெப்பம். ரியாக்ஷன் கோஷன், வினை குணகம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் ஹெச், என்தால்பி மற்றும் அக ஆற்றல் தொடர்பு. டைரக்ட் 5 மார்க். நெக்ஸ்ட் சாப்டர் 8ல புக் பேக்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுல 36, 39, 48 வந்து டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். அப்புறம் ஒய்எஸ் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் கால்டு டைனமிக் ஈக்குலிபிரியம், வேதி சமநிலை எண் இயங்கு சமநிலை என்று அழைக்கப்படுகிறது. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹோமோஜினஸ் அண்ட் ஹெட்ரோஜினஸ் ஈக்குலிபிரியம், ஒருபடித்தான சமநிலை மற்றும் பலபடித்தான சமநிலை வேறுபடுத்துக. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், சமநிலை மாறிலியின் பயன்கள் யாவை? அப்புறம் இந்த 2 கொஸ்டினும். நெக்ஸ்ட் சாப்டர் 11ல புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல 40, 41 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். அப்புறம் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன், நியூமன் ப்ரொஜெக்ஷன், ஃபிஷர் அமைப்பு வாய்ப்பாடு மற்றும் நியூமன் அமைப்பு வாய்ப்பாடு. அப்புறம் என்சியோமன்ஸ், இன்சியோமர்கள். எஸ்டிமேஷன் ஆஃப் C2H அளந்தறிதல். சாப்டர் 12ல புக் பேக்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. இதுல 20 வந்து டைரக்ட் 5 மார்க். அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹோமோலிட்டிக் அண்ட் ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ், ஒரே மாதிரியான பிளவு மற்றும் வெவ்வேறு மாதிரியான பிளவு வேறுபடுத்துக. டைரக்ட் 5 மார்க்ல மீசோமரிக் எஃபெக்ட், உடனிசைவு அல்லது மீசோமரிக் விளைவு. அப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட், பிணைப்பில்லா உடனிசைவு. நெக்ஸ்ட் சாப்டர் 13 புக் பேக்ல இந்த 6 கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துக்கிறேங்க. 20, 36, 44 டைரக்ட் 5 மார்க். ஐபக் நாமக்லேச்சர் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும்.
அப்புறம் கன்ஃபார்மஸ் ஆஃப் என்பியூட்டின் வச அமைப்புகளை விவரிக்க செபேட்டியர் சாண்டர்சன் ரியாக்ஷன், சாபேட்டியர் சாண்டர்சன் ரியாக்ஷன், கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட், கோல்ப் பின்னார் பகுப்பு முறை, உட்ஸ் ரியாக்ஷன், உட்ஸ் வினை, கோரிஹவுஸ் மெக்கானிசம், கோரிஹவுஸ் வினை வழிமுறை, ஹாலோஜனேஷன் ஆஃப் ஆல்கேன்ஸ் வித் மெக்கானிசம், ஆல்கேன்களின் ஹாலஜனேற்றம், கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட் ஃபார் ஆல்கீன், கோல் பின்னார் பகுப்பு முறையில் ஆல்கீன்களை தயாரித்தல், கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட் ஃபார் ஆல்கைன், கோல் பின்னார் பகுப்பு முறையில் ஆல்கீன்கள் தயாரித்தல், பேயர்ஸ் ரியேஜன், பேயர் காரணி, ஓசோனோலைசிஸ், ஓசோனேற்றம், ஹக்கல்ஸ் ரூல், ஹக்கல் விதி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன், பென்சீனின் அமைப்பு, பர்ச் ரிடக்ஷன், பர்க் ஒடுக்கம், பாலிமரிசம், பலபடியாக்கல், மார்கோனிகோஃப்ஸ் ரூல், மார்கோனிகோஃப் விதி, ஆன்டி மார்கோனிகோஃப்ஸ் ரூல், எதிர் மார்கோனிகோஃப் விதி. இதுல கடைசி ரெண்டு வந்து டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு 11th கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். மறக்காம இது எல்லாத்தையும் படிச்சுக்கிறங்க. கண்டிப்பா நீங்க சென்டம் எடுக்கலாம். தட்ஸ் இட். அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்களா எனக்கா ப்ளீஸ். தேங்க்யூ.